தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். பெற்றோர்களுக்கு தெய்வம் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம். பிள்ளைகளை இதோ பேணி காப்ப வேண்டியது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. அப்போ தெய்வத்துடைய குழந்தைகளை அங்கே இறைவன் என்ன செய்கிறார்? பாதுகாப்பு கொடுக்கின்றார். பெற்றோர்கள் எப்பொழுது தங்கள் குழந்தைகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார்களோ, அப்படி அர்ப்பணிக்கிற சமயத்தில் தெய்வம் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இது எல்லாமே. இங்கே யோசேப்பு இயேசுவை கோயில் அர்ப்பணிக்கின்றார். அடுத்து அர்ப்பணித்த காரணத்தினால், தெய்வ குழந்தை பெற்றது காரணத்தினால் வேண்டிய பாதுகாப்பெல்லாம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரிதான் ஓரோ தந்தையரும் தங்களுடைய பிள்ளைகளை இறை பாத்திரம் விட்டுக் கொடுங்கள். எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? பலிப்படுத்தல் ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் பலிப்படுத்தல் ஒப்புக் கொடுங்கள். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 திருவாக்கியங்களில் யோபு தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? அவர் எண்ணிக்கைக்கு ஏற்றபடியே அவர் பலி ஒப்புக் கொடுப்பார். அதே மாதிரி தான் பெற்றோர்கள் நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அவர் திருப்பலியில் பங்கெடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற சமயத்தில், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சமயத்தில் உங்கள் பிள்ளைகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், அவர்கள் சந்திக்கின்ற பல தடைகள், அவர் சந்திக்கின்ற பல குழப்பங்கள், வெளியே செல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்படுற பல பிரச்சனைகள், இது எல்லாமே தெய்வம் பெற்றோராகி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிற சமயத்தில் உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்த முடியும், காப்பாற்ற முடியும். ஆகவே இறை பாதத்தில் விட்டுக் கொடுங்கள். எவ்வாறு யோசேப்புக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல் எல்லா பெற்றோர்களுக்கும் தெய்வம் அதை வெளிப்படுத்துகின்றார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, வெளிப்படுத்துதல் அது எல்லோருக்கும் உண்டு என்பது நீ எங்களுக்கு சரி தருகின்றீர். அந்த வெளிப்படுத்தலை புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி இதாக எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை நேரிய முறையில் வழிநடத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.